இப்போ நீங்க வந்து அந்த ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அத வந்து நீங்க வந்து கண்டிப்பாக நீங்க வந்து அத வந்து கடைப்பிடிக்கணும். அது வந்து ஆ அதன் மூலியமா தான் அந்த ஹீமோகுளோபின் உடலில் குறையும் பொழுது கரு நிற்பதற்கு கரு நிக்காது. அத நீங்க வந்து டெவலப்மென்ட் பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஆரோக்கிய குழந்தை பிறக்கும். அதனால வந்து அந்த உணவு முறைய கொஞ்சம் வந்து நீங்க சரி பண்ணணும். கம்பல்சரி வெத்தல பாக்கு வந்து நீங்க வந்து போடுங்க. இது ரொம்ப முக்கியமானது இது வந்து வெத்தல பாக்கு. அப்படி இல்லன்னா தாம்பூலம் ஜூஸு அப்படின்னு நம்ம சேனல்லயே பேசியிருக்கோம். இத வந்து நீங்க வந்து கடைபிடிங்க. அதே மாரி ஆண்களுக்கு சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ, கல்யாணத்துக்கு பிறகு நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஆரோக்கிய வாழ்வியலை தேவையில்லாத பழக்கங்களிலிருந்து விட்டுடுங்க. அத விட்டுட்டு வெளிய வந்துட்டீங்கன்னாவே, கண்டிப்பாக சொல்கிறேன் ஆரோக்கிய குழந்தை பிறக்கும். கண்டிப்பாக நார்மல் டெலிவரி நடக்கும். புரியுதுங்களா? இத வந்து புரிந்து, இத வந்து கணவன், மனைவி 2 பேரும் இரவு படுப்பதற்கு முன்பு ஒரு 5 நிமிடம் ஆரோக்கிய குழந்தை பிறப்பதற்கான வாழ்வியலை 2 பேரும் மகிழ்ச்சியாக பேசிட்டு, நீங்க 2 பேரும் எந்த அளவுக்கு நம்மளுடைய மரபு சார்ந்து வாழ்வியலை வாழ முடியுதோ வாழ்ந்து, ஆரோக்கிய குழந்தையை பெற்றெடுத்து இந்த பூமியில் கொடுங்கள். கண்டிப்பாக குழந்தை இந்த பூமியில் ஆரோக்கியமாக வாழும். எந்த நோய் வந்தாலும் உடலில் வேகமாக குணமடையும். இதுக்கு முழுக்க முழுக்க இதுக்கு வந்து காரணம் என்னவென்றால், ஹீமோகுளோபின் அது வந்து ரேஸ் பண்ணப்போ கண்டிப்பாக ஆரோக்கிய குழந்தை பிறக்கும். நன்றி, மகிழ்ச்சி.